Hi everyone, welcome to my channel. So இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு ரொம்ப அழகான ஒரு சுடிதார் neckline தான் நம்ம பார்க்க போறோம். So இந்த neckline பார்க்கிறதுக்கு முன்னாடி மறக்காம என் சேனலை subscribe பண்ணுங்க. கீழ subscribeன்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை click பண்ணீங்கன்னா என் சேனலை நீங்க subscribe பண்ணிரலாம். அதே மாதிரி அது பக்கத்துல இருக்க thumbs up பட்டனையும் மறக்காம click பண்ணுங்க. ஸோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறனோ அப்போல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ என் சேனலில் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் ஃபேப்ரிக் இப்போ நம்ம எடுத்திருக்கோம். இந்த ஃபேப்ரிக்கை ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணி இப்போது இதுக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ் நீங்கள் மார்க் பண்ணிடலாம். அதாவது ஷோல்டர், ஆர்ம் ஹோல், அதே மாதிரி நெக்கோட வித்து. எனக்கோட ஷோல்டர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 6.5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதோட ஹாஃப் ஷோல்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 3.2 இன்ச்சுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஆர்ம் ஹோல் லென்த் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஆர்ம் ஹோல் லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆர்ம் ஹோல் லென்த் வச்சுக்கலாம். ஸோ இது என்ன டாட்டருக்காக பண்ணுறதுனால நான் வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக தான் நான் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஆர்ம் ஹோல் லென்த் வந்து 6 இன்ச் வச்சுருக்கேன். அதே மாதிரி அடுத்த மெஷர்மெண்ட்டு அப்பர் பாடி மெஷர்மெண்ட். உங்களோட அப்பர் பாடி எவ்வளோ இருக்கோ அது எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கேருந்து ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணி ஃப்ரெஞ்ச் கர்வில் நான் வந்து ஆர்ம் ஹோலை ட்ரா பண்ண போகிறேன். ஸோ ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு நீங்கள் ஆர்ம் ஹோல் ட்ரா பண்ணாலும் அதே மாதிரி யூ நெக்லைன் ஃப்ரெஞ்ச் கர்வில் கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப நீட்டாக வரும். ஓகே, ஸோ இப்போ வந்து நெக்லைனோட டெப்த் எடுக்கிறேன். டெப்த்து வந்து 5.5 நான் எடுத்திருக்கேன். நார்மலாக வந்து ஒரு 6 இன்ச் எடுப்பேன். நான் யூ நெக்லைனால் ஒரு ½ இன்ச் கம்மி பண்ணி 5.5க்கு எடுக்கிறேன். ஸோ நார்மல் நெக்லைன் தைக்கிறதுக்கும் யூ நெக்லைன் தைக்கிறதுக்கும் இதுதான் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ். நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க நெக்லைன் வந்து வைட் ஆகிடுது, யூ நெக்லைன் தைச்சா மட்டும் ஒன்று டெப்த் ஆகிடுது இல்லை வைட் ஆகிடுது. ஸோ இதோட மெயின் ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, நார்மலாக நீங்கள் எவ்வளோ யூ நெக்லைன் வைப்பீங்களோ, அதாவது சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு 8 இன்ச் வைப்பீங்கன்னா ஒரு 1 இன்ச் குறைச்சி 7 இன்ச் வந்து நெக்லைனோட லென்த் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா யூ வரும். ஒன்ஸ் வந்து யூ வந்து ட்ரா பண்ண பிறகு இதோட வித்து வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணணும். ஓகே, யூ நெக்லைன்லேருந்து வெளியே இந்த மாதிரி ஒரு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 1 இன்ச் வந்து ஸ்டாண்டர்டாக வச்சுக்கோங்க. ஸோ 1.5 வரைக்கும் கூட நீங்கள் போகலாம். ஸோ இப்போ இந்த யூ நெக்லைனை நான் கட் பண்ணி எடுக்கிறேன். ஃப்ரெஞ்ச் கர்வில் போடும்போது அந்த யூ பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ நீட்டாக வருது. ஸோ மறக்காமல் இந்த மாதிரி யூ நெக்லைன் ஆர்ம் ஹோல்லாம் வரையறதுக்கு ஃப்ரெஞ்ச் கர்வ் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நெக்லைன் நீங்கள் ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு நீங்கள் ட்ரா பண்ணி பாருங்கள், ஒரு நெக்லைன் ஃப்ரெஞ்ச் கர்வ் இல்லாமல் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் வர டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப மேஜராக இருக்கும். இப்போ வந்து அந்த 1 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த நெக்லைன் மட்டும் கட் பண்ணி தனியாக எடுத்துருங்க. இப்போ இந்த உள்ளே இருக்க யூ நெக்லைனுக்கு நம்ம இன்டர்ஃபேஸிங் கேன்வாஸ் கொடுக்க போகிறோம். இன்டர்ஃபேஸிங் கேன்வாஸை நான் ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்டர்ஃபேஸிங் கேன்வாஸோட ஃபோல்டோ நம்ம சுடிதாரோட ஃபோல்டோ ஒன்றா வர மாதிரி லே பண்ணி அதே யூவை நான் இன்டர்ஃபேஸிங் கேன்வாஸில் ட்ரா பண்ணி இதை நான் கட் பண்ணி எடுக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து சீம் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ½ இன்ச் to 1 இன்ச் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணோம்ல அந்த பீஸு, அதில் 1 இன்ச்சு வந்து கட் பண்ணி அந்த ஃபோல்டிங்கை கட் பண்ணி எடுத்துருங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம கட் பண்ண இன்டர்ஃபேஸிங் கேன்வஸ்க்கு நான் ஒயிட் கலர் லைனிங் கொடுத்துருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே கட் பண்ணல அந்த யூவில் 1 இன்ச்சு, அதை வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபேப்ரிக்கை வந்து ஃபோல்ட் பண்ணி அது மேலே வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ டேரெக்டாக நீங்கள் அந்த இன்டர்ஃபேஸிங்லேயே ப்ரெஸ் பண்ணாமல் மேலே ஒரு காட்டன் ஃபேப்ரிக்கை போட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த பேட்டர்ன் ஃபேப்ரிக் வந்து நான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து 2 துணியாக இருக்குது. ஸோ கரெக்டாக இந்த ½ யூவில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக 1 இன்ச் விட்டு கட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த யூ இது. ஸோ 2 யூவும் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஸோ இது நம்ம கட் பண்ணி தனியாக எடுக்கிறோம் இல்லையா, அந்த யூ இது. கரெக்டாக வெளியே கொஞ்சமாக ஒரு ½ இன்ச்சோ இல்லை 1/4 இன்ச்சோ விட்டு வெளிப்பக்கம் கட் பண்ணுங்க. அதே மாதிரி உள் பக்கம் கட் பண்ணும்போது ஒரு 1 இன்ச் கொடுத்து நீங்கள் கட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 1 இன்ச் வரைக்கும் நான் கொடுத்து கட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி 2 ப்ரிட்டி சைடு நல்ல பக்கம் 2 ஒன்றா இருக்க மாதிரி வச்சு யூ நெக்லைனுக்கு உள்ளே இப்போ நான் தைக்கிறேன். ஓகே,
நல்ல பக்கம் ஒன்றா இருக்கணும், அதை ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா நல்ல பக்கம் ஒன்றா தைச்சு இப்போ நம்ம டேர்ன் பண்ணும்போது ப்ரிட்டி சைடு வெளியே வந்துடும். ஸோ கரெக்டாக நமக்கு எதோட ஸ்டாப் பண்ணியிருக்கோம் அதோட இப்படி ஸ்ட்ரைட்டாக தைச்சிருங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு சைடும் நான் தைக்கிறேன். ரொம்ப 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 அழகான நெக்லைன் இது. ரொம்ப எண்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது. ஸோ கரெக்டாக இன்டர்ஃபேஸிங் ஓரமாகவே நீங்கள் தைங்க. ஸோ ஒன்ஸ் வந்து தைச்சி முடித்த பிறகு இந்த நெக்லைன் உள்ளே இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சமாக நீங்கள் ட்ரிம் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நாச்சஸ் கட் பண்ணிடணும். அது ஆனால் வெளியே இருக்க ஃபேப்ரிக்கை நீங்கள் கட் பண்ணக்கூடாது. வெளியே நான் 1 inch விட்டு கட் பண்ண சொன்னேன் பார்த்தீங்களா, அது அப்படியே தான் இருக்கணும். உள்ளே மட்டும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி நாச்சஸை கட் பண்ணி இப்போது இந்த நம்ம டேர்ன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ டேர்ன் பண்ணும்போது ப்ரிட்டி சைட் பார்த்தீங்கன்னா நல்ல பக்கம் வெளியே வந்து உங்களுக்கு இவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ ஏற்கனவே நான் டேர்ன் பண்ணி ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ கார்னர்ஸை கொஞ்சம் பின் வச்சு டிப்பை நீட்டாக எடுத்து அதையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்குங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிப் ஆஃப் லாங் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 inch வந்து நான் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இது உங்கள் சுடிதாரோட கரெக்டு சென்டர் ஆஃப் த நெக்லைன் வந்து வச்சு இதை தைக்கணும். ஓகே, சுடிதாரோட யூ நெக்லைன் இருக்கியா, யூ நெக்லைனோட சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு 5 inchக்கு இந்த மாதிரி ஒரு 3 inch ஒயிட் ஃபேப்ரிக்கை சென்டரில் மார்க் பண்ணி இந்த மாதிரி நான் தைக்கிறேன். ஸோ தைச்சிட்டு கரெக்டாக இது சென்டரில் நான் கட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ 2 சைடுமே தைச்சி ஒரு வி மாதிரி நான் தைச்சிருக்கேன் இல்லையா, அதுக்கு சென்டர் பாயிண்ட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். கட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை உள்ளே டேர்ன் பண்ணிவிடுங்க. இது வந்து துணியோட நல்ல பக்கத்தில் தைக்கணும். துணியோட நல்ல பக்கத்தில் தைச்சி நம்ம ராங் சைடுக்கு இந்த ஃபேப்ரிக்கை டேர்ன் பண்ணிடணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ அழகான ஒரு வி மாதிரி ஒரு நெக்லைன் ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா பாய்ஸ் குர்தாக்கு இந்த மாதிரி தான் வைப்பாங்க. இதுக்கு வந்து இப்போ நம்ம பைப்பிங் கொடுக்க போகிறோம். நார்மல் பயஸ் பைப்பிங் தான் நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பைப்பிங்கை எக்ஸாக்ட் மார்ஜினில் வச்சு இப்போ நம்ம தைக்க போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கு ஜிப்பர் ஃபுட் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஜிப்பர் ஃபுட்டில் தான் ரொம்ப நல்ல பர்ஃபெக்ட் ஃபினிஷ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எக்ஸாக்ட் மார்ஜினில் வச்சு இதை நம்ம தைச்சி ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஸோ ஒன் சைடு தைச்ச பிறகு பைப்பிங்கை கட் பண்ணி எடுத்துட்டு அடுத்த சைடு அட்டாச் பண்ணுங்கள். ஒரே மாதிரி நீங்கள் வந்து டேர்ன் பண்ணாதீங்க. ஸோ டேர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷ் நல்லா வராது. ஒரு சைடு வந்து கம்ப்ளீட்டாக தைச்சி முடித்த பிறகு நீங்கள் இன்னொரு சைடு தைக்கலாம். ஸோ இது இண்டஸ்ட்ரியல் சோயிங் ஜிப்பர் ஃபுட். ஸோ இது எல்லா இடத்துலையும் கிடைக்காது. ரொம்ப உஷா கம்பெனி அந்த மாதிரி பிராண்டட் கம்பெனிஸ் தான் இந்த மாதிரி ஃபுட் கிடைக்கும். நிறைய பேர் இதை பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ பேலன்ஸ் இருக்கிற பைப்பிங்கை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இது வரைக்கும் பார்த்தாலே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இந்த நெக்லைன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இதை நம்ம வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக்கை ஒரு 2 வாட்டி மடிச்சிருங்க. அதாவது ரா எஜ்ஜெல்லாம் உள்ளே போகிற மாதிரி மடித்து இதை வந்து இதுக்குள்ளே கொடுத்து நம்ம வந்து இந்த வீயை வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு யூ நெக்லைன் கண்டினியூ வி வர மாதிரி நிறைய ரெடிமேட் ட்ரெஸ் வருது. ஸோ திஸ் இஸ் தி டெக்னிக். இப்படி தான் ஆக்சுவலாக பண்ணணும். ஒன்ஸ் வந்து அந்த பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக்கை தைச்ச பிறகு அதுக்குள்ள இன்டர்ஃபேஸிங் கேன்வாஸ் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணோம் இல்லையா, அதை கொடுத்து நம்ம திருப்ப போகிறோம். ஓகே, ஒரு சைடு மட்டும் ஃபர்ஸ்ட்டு வந்து வச்சு தைச்சிருங்க. அதுக்கப்புறம் அதை கண்டினியூ ஆகி நெக்ஸ்ட் சைடும் அதே மாதிரி நம்ம தைக்க போகிறோம். ஸோ இந்த ஒரு வீடியோவிலே நீங்கள் வந்து 2 விதமான நெக்லைன் நீங்கள் கற்றுக்குறீங்க. ஸோ அடுத்து வந்து இன்டர்ஃபேஸிங் கேன்வாஸ் நம்ம அட்டாச் பண்ணுறோம். ஸோ யூ நெக்லைன் தைக்கும் போது மட்டும் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக பொறுமையாக தைங்க. இருக்கிறதுலே கொஞ்சம் டிஃபிகல்ட்டான நெக்லைன் யூ நெக்லைன் தான். ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து இப்போ தான் கற்றுக்குறீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக நிறைய வாட்டி தைச்சி பழக தான் உங்களுக்கு அந்த யூ நெக்லைன் வந்து உங்களுக்கு நல்லா நீட்டாக வரும். தைக்கிறது பெருசு இல்லை, இந்த நீட் ஃபினிஷ் கொடுக்கறது மட்டும்தான் அந்த ட்ரெஸ்ஸையே வந்து அழகாக்கும். நியூ நெக்லைன் வரலாம் கவலைப்படாதீங்க. இன்டர்ஃபேஸிங் வச்சு ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு அழகான யூ நெக்லைன் கிடைக்கும்.
ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கரெக்டாக வந்து இந்த இன்டர்ஃபேஸிங் மேலேயே ஓரமாக தைச்சு நம்ம இதை ஃபினிஷ் பண்ணுறோம். ஃபினிஷ் பண்ண பிறகு கரெக்டாக அந்த ரா எட்ஜஸில் வந்து கொஞ்சம் நாச்சஸ் கட் பண்ணி இப்போ இதை நம்ம டர்ன் பண்ண போகிறோம். ஸோ ப்ரிட்டி சைடில் இருக்க இன்டர்ஃபேஸிங் கேன்வாஸை ராங் சைடுக்கு இந்த மாதிரி நம்ம திருப்பி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இதுக்கு மேலே ஒரு தையல் போட தேவையில்ல. ப்ரெஸ் பண்ண பிறகு பைப்பிங்கை வச்சு தான் இப்போ நம்ம இது மேலே ஒரு தையல் போடுறோம். ஸோ ஒரு 2-3 ஸ்டிச்சஸ் வந்து நெக்லைனில் வரும்போது அதுவும் கொஞ்சம் ரொம்ப ஆடாக இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஒரு ரெடிமேட் எஃபெக்ட், ஒரு கடையில் வாங்கின எஃபெக்ட் உங்களுக்கு கொடுக்கணுன்னா ஸ்டிச்சஸ் லைனை எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணால் தான் உங்களுக்கு வந்து நெக்லைன் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இது பயஸில் தைச்ச பைப்பிங். இப்போ இந்த பைப்பிங்கை நான் நெக்லைனுக்கு எக்ஸாக்ட் மார்ஜினில் நான் வந்து தைக்கிறேன். அதே ஜிப்பர் ஃபுட்டு மாற்றி நான் தைக்கிறேன். ஒன்ஸ் வந்து தைச்சு முடித்த பிறகு உங்கள் யூ நெக்லைன் இப்படி ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஏற்கனவே பேட்டர்ன் ஃபேப்ரிக்கில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்து கரெக்டாக இன்டர்ஃபேஸிங் எங்கே முடியுதுன்னு நீங்கள் வந்து கை வச்சு பார்த்தாலே யூ கேன் ஃபீல் தட். ஸோ கரெக்டாக எந்த இடத்த முடியுதோ அந்த இடத்துல இந்த மாதிரி சாக்கில் மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம வந்து நெக்லைனுக்கு அடியில் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக நம்ம இன்டர்ஃபேஸிங் எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் தான் நமக்கு வந்து அதோட வித்தை நம்ம எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ கரெக்டாக அந்த மார்க் பண்ண லைனில் வச்சு நம்ம இதை ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ சப்போஸ் எனக்கு அந்த மாதிரி பண்ண தெரியல, எப்படி வந்து எடுக்கிறதுன்னு தெரியலன்னா பிரச்சனையே இல்லை. கரெக்டாக இன்டர்ஃபேஸிங் கேன்வாஸ் எது வரைக்கும் முடியுதோ அது வரைக்கும் இப்படி கையால் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அடையாளப்படுத்தினமாக இருக்கும். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஜஸ்ட் லைக் த சாக்கில் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இது இன்னொரு டைப்பு. இப்போது இதை நெக்லைன் கடியில் வச்சு இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டு நம்ம இதை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு சேம் ஜிப்பர் ஃபுட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ எப்போவுமே தைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பின் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபேப்ரிக் அந்த இடத்துலேருந்து மூவ் ஆகாமல் கரெக்டாக அந்த பொசிஷனில் இருக்கும். ஸோ இந்த ஃபேப்ரிக் கொஞ்சம் பொசிஷன் மாறினாலும் ரொம்ப வந்து ஆடாக தெரியும் மேலேயும் கீழேயும். அதனால் வந்து எப்போவுமே தைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பொசிஷனை 1க்கு 10 வாட்டி செக் பண்ண பிறகு நீங்கள் தைக்கலாம். ஸோ ஒன்ஸ் வந்து தைச்சு முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 அழகாக இருக்குது, ரொம்ப ப்ரிச்சியாக இருக்குது. சென்டரில் உங்களுக்கு எந்த மாதிரி ஃபேன்சி பட்டன் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் இதை வச்சு ஃபினிஷ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள். ஆஃபீஸ் கோயிங், காலேஜ் கோயிங்க்கெலாம் இது வந்து போட்டிங்கனாலே ஒரு பிளெயின் ஒயிட்டு வந்து நீங்கள் வந்து இந்த அளவுக்கு ஒரு பேட்டர்ன் ஃபேப்ரிக் கொடுத்து ஒரு பியூட்டிஃபுல் ட்ரெஸ்ஸாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணலாம். இது ஒயிட் மட்டும் இல்லை, என்ன பிளெயின் ஃபேப்ரிக் வேணால் இப்படி நீங்கள் டர்ன் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி நிறைய சுடிதார் நெக்லைன்ஸு, குர்தா நெக்லைன்ஸ் வேணும்னு நீங்கள் நினச்சாலும் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்த வாட்டி இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். See you next time. Take care. Bye-bye.